வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆரோக்கியமான வேப்பம்பூ ரசம் பண்ண போறோம். இந்த வேப்பம்பூ ரசத்தை பத்திய ரசம் அப்படின்னு சொல்லலாம். பத்திய ரசம் அப்படின்னா டெலிவரி ஆனவங்களுக்காக கிடையாது. ஜென்ரலாவே நம்ம ரெகுலரா எல்லாமே சாப்பிடுறோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம வயிற்றுக்கும் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ரசம் இது. இந்த வேப்பம்பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட டயட்ல வாரத்துல ஒரு நாளாவது இந்த வேப்பம்பூ ரசம் அப்படிங்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் அதெல்லாம் இருக்காது. வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம ரசப்பொடி எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை. இதுக்கு தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே போடுறது இல்லை. ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ரசம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க லைட்டாவும் வயிற்றுக்கு இதமாவும் இருக்கக்கூடிய ஒரு வேப்பம்பூ ரசம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேப்பம்பூ ரசம் பண்றதுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை கரைச்சி புளிஜலத்தை நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இந்த பாத்திரத்துல புளிஜலத்தை கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டவ்ல வச்சிடலாம். இது 2 பேருக்கான அளவுல நான் பண்றேன். 400 ml அளவுக்கு தண்ணியை எடுத்து இந்த புளியை நான் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்க்கறதா இருந்தா இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனும், நம்ம தாளிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூனும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போயாச்சு. அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க. இதுல இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 ml தண்ணி நான் சேர்த்துருப்பேன். இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ரசம் நல்லா நுரைச்சி வரணும், நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரசம் பாருங்க லேசாக நுரைச்சி வருது. இது கொதிக்க விடாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 7-8 வெந்தயம். வெந்தயம் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு 7-8 வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல வெந்தய வாசனையோட இந்த வேப்பம்பூ ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு இந்த மிளகாயோட காரம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வேப்பம்பூ. வேப்பம்பூவையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரட்டும். பாருங்க, வேப்பம்பூவும் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம ரசத்துல சேர்த்துருவோம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வேப்பம்பூ ரசம் சர்விங்க்கு ரெடி. வாரத்துல ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமா சமைக்காம சிம்பிளா இந்த மாதிரி வேப்பம்பூ ரசம், ஒரு பருப்பு தொகையல், இதோட நம்மளோட அந்த ஒரு மீலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வயிற்றுக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும். இந்த ரசத்தை நல்லா கலந்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ட்ரெடிஷ்னலா அந்த காலத்துலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு வேப்பம்பூ ரசம் இது. வாங்க இப்போ இந்த வேப்பம்பூ ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்கு. கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. இதில் நம்ம சேர்த்துக்கிற மிளகாய், காரம், இந்த புளிப்பு, உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நல்ல கம கம கமன்னு இந்த வேப்பம்பூ வாசனையும் நெய் வாசனையும் சேர்ந்து ரொம்பவே அருமையா இருக்கு. வாய்க்கு அப்படி ஒரு இதமா இருக்கு. இந்த வேப்பம்புக்கு ஒரு அளவு உண்டு. அதாவது நம்ம இன்னைக்கு 2 பேருக்காக ரசம் பண்ணிருக்கோம்னா நான் 2 டீஸ்பூன் தான் வேப்பம்பூ சேர்த்திருக்கேன். நம்ம நிறைய வேப்பம்பூ போட்டோம்னா அப்புறம் கசப்பு வந்துடும். நீங்க எவ்வளவு ரசம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த வேப்பம்பூவை நீங்க சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லயே சேர்த்துடலாம். பவுடரா சேர்த்தோம்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சமும் தாளிக்கிறதுல கொஞ்சமும் நம்ம சேர்க்கணும். சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு நல்லா குழைய பிசைஞ்சு ரசத்தையும் விட்டு நல்லா கலந்து பருப்பு தொகையில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிர்தமா இருக்கும். மற்ற எல்லா ஃபுட்டோடையும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறது அதுதான். செய்யறது சிம்பிள், கம்மி இன்கிரீடியன்ஸ், நல்ல டேஸ்ட், நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இதே மாதிரி வேப்பம்பூ ரசத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.